வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை எப்பயுமே அரிசி மாவு ஊற வச்சு நம்ம அதை அரைச்சி அந்த மாதிரி தான் செய்வோம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்க அரிசி மாவு, இப்போது இடியாப்பம் மிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாவில் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். ஒரு கோவிலுக்கு எமர்ஜென்சியாக போகிறதுனால கொஞ்சம் அந்த மாவு எடுத்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். தேங்காய் துருவல், மாவுலேயே ஏலக்காய் துருவி தட்டி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பச்சைப்பருப்பு, எள் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து அதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ மாவோடு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி அத்தை தான் இது பாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறாங்க. இப்போ துருவி வச்ச தேங்காய், நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண மாவுன்றதுனால தேங்காயை வதக்காமல் பச்சையாக போட்டுக்கலாம். இதுவே அரிசி மாவு பச்சரிசி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு இடித்து நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் தேங்காயை நல்லா வதக்கி தான் போடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வரும். இது கூட கொஞ்சமாக சுடு தண்ணி, இப்போ கொஞ்சம் தேங்காய் பாவு, வெள்ளைப்பாகு கொஞ்சம் இறுகலாக இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. கொஞ்சமாக ஹாட் வாட்டர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு, நம்ம ஒரு 1/2 கிலோ மாவு போட்டாலே கொழுக்கட்டை நல்லா நிறைய கொழுக்கட்டை வரும். இன்றைக்கி நாங்கள் 1/2 கிலோ தான் கோயிலுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமேன்னுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த இனிப்போட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்கும்போது தான் அந்த இனிப்போட சுவை கொஞ்சமே கூடுதலாக இருக்கும். நாங்கள் பாகு ரெடி பண்ணும்போது அதிலே உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம், சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் உடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் தண்ணி அது போட்டுக்கலாம். தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிட்ருக்காங்க நல்லா. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உடச்சிட்டுலாம் போகாது. இந்த மாதிரி வேணால் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீதி இருக்க தேங்காய் தண்ணியை நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடிப்புக்கு கரெக்டான பதத்தில் போச்சு. இப்போ இட்லி குண்டானில் ஒரு நல்ல வெள்ளை துணி போட்டு கர்ட்டன் போட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிட்ருக்கோம்.
இது அத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை இதை எடுத்துகிட்டு போனோடனே பேலன்ஸ் இருக்கிற மாவை வந்து நம்ம தட்டில் எடுத்து பிடிச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு ஈட்டுக்கு ஓவரால் வந்து நல்ல குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதில் கொழுக்கட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு வீட்டுக்கும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ கோகுலாஷ்டமிலாம் வருது. அதுக்கும் நல்ல நிறையா டிஷ்லாம் செஞ்சு அதையும் வீடியோ போடலான் இருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அத்தை வந்து ஒரு ஈடு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவை வந்து நம்ம பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் பிஃபோராக அரைச்சி வச்சு அதில் கொழுக்கட்டை செஞ்சால் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சில பேர் வந்து அது உடஞ்சிரும், பொலப்பொலப்பாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாவே வருது. சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கொழுக்கட்டை. நாங்கள் வந்து இது மாதிரி தான் செஞ்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டுங்கள்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளே அரிசி ஊற வச்சு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாவை இடித்து பாயில் பண்ணி அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். முதல் ஈடு வந்து வெந்துட்டுருக்கு. நானும் ஓவரால் வந்து 2வது ஈடு கொழுக்கட்டையும் வந்து இது பண்ணிட்டேன், பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கொழுக்கட்டை கூட கொண்டக்கடலையும் எடுத்துகிட்டு போகிறோம். கொண்டக்கடலை வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதையும் நம்ம தாளி போட்டு எடுத்துக்கலாம். ஈடு கொழுக்கட்டையை இன்னும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். 20 minutes later. வெந்துருச்சு ஓவரால். நாங்கள் கொஞ்சம் கொழுக்கட்டையும் எடுத்தாச்சு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பொலப்பொலப்புலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டை. ஒரு ஈடு எடுத்தாச்சு. இப்போ ஈடு கொழுக்கட்டையும் அடுப்பில் வச்சுட்டேன். கொண்டக்கடலையை வந்து நம்ம தாளி போட்டுக்கலாம். வெறுமனே கொண்டக்கடலை தாளி போடும்போது வந்து இந்த பூண்டு தட்டி போட்டு கடுகுளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் கேரட் தூவினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட்டு தாளிப்பு போட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சியாக நாங்கள் வந்து சரி சடனாக கோயிலுக்கு போகிறோம், போகும்போது ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமேன்னுட்டு இது ஆடி மாதன்றதுனால செஞ்சிட்ருக்கோம். வத்தல் மிளகாய் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சுண்டலை எடுத்து கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து சுண்டலையும் எடுத்து இதில் கொட்டிக்கலாம். குக்கரில் இருக்க சுண்டலை கொட்டிட்டு நல்லா இதை வந்து குலுக்கி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம்.
இதே போல் ஆடியோ அனுபவங்களை நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.